ஏபிஎஸ் சோலார் டெக் உடைந்துள்ள விவசாய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அருகே பார்த்திங்கன்னா தக்கட்டின்ற ஏரியாவில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 330 அடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சோலார் மோட்ரு 6 HP பண்ணி கொடுத்துருக்குறோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி மோட்டார். நம்ம எப்பயும் பண்ணுற ஆதித்யா பம்பு V6 மாடல், அதாவது பார்த்திங்கன்னா 6 inch டயா மோட்ரு. இது தண்ணி ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதுக்காக நம்ம கஸ்டமர் கேட்டுக்கிட்டாரு. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ரோட்டார் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பியூர் ஏசி மோட்டார். இதை பார்த்திங்கன்னா நீங்கள் கரண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், சோலார்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 590 பார்த்திங்கன்னா 10 பேனல் நம்ம கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் பார்த்திங்கன்னா தண்ணி நல்ல போரில் ஃபுல்லாக இருக்குது, எனக்கு 10 பேனல் போதும் அப்படின்னு கேட்டார். அதனால் நம்ம இந்த ஆப்ஷன் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம். பாருங்கள், ஆசீர்வாத் பைப்பு கேபிள் பார்த்திங்கன்னா ஃபினோலக்ஸ் கேபிள் இறக்கி கொடுத்துருக்குறோம். பேனல் பார்த்திங்கன்னா 590 பைபேஷியல் டாப் கானில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 10 பேனல் நம்ம யூடிஎல்லில் செஞ்சு கொடுத்துருக்குறோம். இது 10 பேனல்லே பார்த்திங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ், 6 HP ஓடக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம சோலார் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முதல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க, பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுபோல் சோலார் அமைப்பு வேணும்னா தாராளமாக நம்மளோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். லோயஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். சோலார் பார்த்திங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாகவும் நமக்கு யூஸ்ஃபுல்லானதாகவும், நம்ம கரண்ட்டு இபி வசதி இல்லாத இடங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஏற்றதாகவும் இருக்கும். அதனால் சோலார் ரொம்ப நம்பகத்தன்மையானது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மேகம் இருந்தால் நமக்கு பார்த்திங்கன்னா சோலார் டல்லாகிடும், மறைச்சிடும், தண்ணி வராது அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் தாட் நிறைய இருந்துச்சு. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பேனல்கள்லாம் பார்த்திங்கன்னா டபுள் சைடு கிளாஸ் கொண்டு டாப்கான் என் டைப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாடல் வந்துட்டுருக்குது. பேனல் இன்ஸ்டாலேஷன்லாம் பாருங்கள் முடிச்சாச்சு. நம்ம ட்ரைவ் பார்த்திங்கன்னா எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி 10 HP யூடிஎல் ட்ரைவ் தான் நம்ம இங்கே அமைச்சு கொடுத்துருக்குறோம். பாருங்கள், பேனல் எல்லாமே ஃபினிஷிங் ஒர்க் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாம் GI மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. ஃபுல் அண்ட் ஃபுல் GI மெட்டீரியல், ரொம்ப ஸ்ட்ராங்கான காலங்கள்லாம் போட்டு நம்ம இதை அமைச்சு கொடுக்குறோம். இது போல் சோலார் அமைப்பு வேணும்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம அமைச்சு கொடுக்கலாம். ஸ்ட்ரக்சர் பாருங்கள், நம்ம தலைக்கு இடிக்காத அளவுக்கு நல்லா ஹைட் பண்ணி தான் செஞ்சு கொடுத்துருக்குறோம். இது ஆக்சுவலாக பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா 400 அடி பிளான் பண்ணது. இடையில் கல் ஒரு 2 டைம் மாட்டினதுனால நம்ம பார்த்திங்கன்னா 330 அடியே போதும் அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்டமர் சொன்னதுனால நம்ம 330 அடியிலே கொடுத்துட்டோம். தண்ணியோட ப்ரெஷர் பார்த்திங்கன்னா தாராளமாக 2 inch தண்ணி வெளியே வந்துட்டுருக்குங்க. டைரெக்டாக பாசனம் பண்ணக்கூடிய அளவுக்கே தண்ணி வந்துட்டுருக்கு. பாருங்கள், தண்ணி எந்த அளவுக்கு ப்ரெஷராக வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. தண்ணி கொஞ்சம் கூட குறைவில்லாமல் வந்துட்டுருக்குங்க. நமக்கு வெயில் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் ப்ரெஷர் தாராளமாக கிடைக்கும். பேனல் பார்த்திங்கன்னா 1 2 சேர்த்திருக்கலாம். அவங்க 10 பேனல் போதுன்றதுனால நல்ல ப்ரெஷர்